Welcome to SV Film Factory. Yes. So title வச்சு பார்த்திருப்போம். ஒரு பெரிய லாஸ் தமிழ் சினி இண்டஸ்ட்ரிக்கு டைரக்டர் மகேந்திரன் அவர்கள். He started with Rajini and ended with Rajini. Yes. அவர் வச்சு ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணார். கடைசியா அவர் நடிச்ச படம் பேட்டா. As per my knowledge பேட்டா படத்துல தான் அவர் நடிச்சிருக்காரு. சில செலிபிரிட்டிஸா இருக்கட்டும் சில லெஜெண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இறந்தப்போ ஒரு ஃபீல்ன்றது இருக்கும் பா அந்த காலத்துல நல்ல சினிமாலாம் இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இவர் டைரக்ட் பண்ணது ஒரு 3 படம் தான், 3மே வேற லெவல் படம். அதுல ஒரு படம் பாத்தீங்கன்னா நேஷனல் அவார்ட் வாங்குற ஒரு படம். ஸோ நம்ம ரஜினிகாந்த் அவர்களுக்கு செம்ம க்ளோஸ், கமல் அவர்களுக்கு செம்ம க்ளோஸ். ஸோ ரஜினி அவர்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் வெளியே வந்திருக்க காரணமே இவர் அப்படின்னே சொல்லலாம், மகேந்திரன் அவர்கள். அண்ட் தெரி படத்துல நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த ஏஜ்ல ஒரு வில்லன் கேரக்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேலண்டட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 79 இயர்ஸ் அவருக்கு ஆகுது. ஸோ நான் கேள்விப்பட்டதில் ஆல்மோஸ்ட் 1 மந்த் அவர் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிட்டு உடம்பு சரியாமல் தான் இறந்துருக்காரு அப்படின்னு நியூஸ் வந்தது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு டீசெண்டான ஏஜ் தான். பிகாஸ் இதுக்கு மேலே இருக்காங்க பட் ஸ்டில் ஒரு டீசெண்டான ஏஜ். ரொம்ப மரியாதையாக தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருக்கும் இந்த ஒரு விஷயம் கிடைக்காது. ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் எத்தனையோ டைரக்டர்ஸ், எத்தனையோ ஹீரோஸ், எத்தனையோ பேர் இருக்காங்க லைக் டேலண்டான பர்சன்ஸ். பட் அந்த காலத்தில் இந்த தமிழ் சினிமா உருவாக்குறதுக்கு இருக்காங்க பார்த்தீங்களா ஆளுங்க, அவங்க இந்த ஒரு ஜென்ரேஷனோட இருந்துட்டு அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் எல்லா படங்களும் பார்த்துட்டு இந்த ஜென்ரேஷன் படங்களில் நடிச்சு அந்த டைரக்டர்ஸ் அவங்க இறந்தப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல் ஃபார் எவ்ரி ஒன். எனக்கு டைரக்டர் மகேந்திரன் சார் பற்றி அந்த அளவுக்கு பயங்கரமான பயோகிராஃபியில் தெரியாது. பட் அவரோட ஒரு இறந்தது பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா லவரா ஒரு சினிமா லவரா பார்த்தீங்கன்னா இருக்கு. பிகாஸ் தெரி படத்துல அவரை நான் பார்த்துருக்கேன், பேட்ட படத்துல நடிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது சடனா இந்த ஒரு நியூஸ் வந்தது ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அவரோட லாஸ் ஒரு பெரிய லாஸ் அப்படின்னு சொல்லலாம் ரிகார்டிங் தமிழ் சினி இண்டஸ்ட்ரி. மேபி அவர் டைரக்ட் பண்ணாமல் இருக்கலாம் பட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட ஒரு டேலண்ட், அவரோட ஒரு மைண்ட் செட் இப்படி தான் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் ஒரு லைவாக ஒரு படத்தை எடுத்து வைப்பார். அவர் முள்ளும் மலரும் மோஸ்ட்லி இந்த படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ ரெஸ்ட் இன் பீஸ் டைரக்டர் மகேந்திரன் அவர்கள். ஸோ எஸ்வி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார்பாக ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி கடவுள் அவருக்கு அவங்க எல்லாருக்கும் நல்ல ஹெல்த் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். என்னாச்சுன்னு தெரியல, சடனாக 1 மாதம் ஹாஸ்பிட்டலைஸ் ஒரு இறந்தது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஷாக்கிங் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் தளபதி அங்கே போய் விசிட் பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ நியூஸ் ஆர் நோ ஃபோட்டோஸ் கம்மிங், எதுவுமே பார்த்தீங்கன்னா வெளியே வரல. ஸோ ஆஸ் பர் மை நாலேஜ் தளபதி கனடாக்கு போயிருக்காரு, அது மட்டும்தான் எனக்கு தெரியும். மேபி அங்கே போனதால அவருக்கு ஃப்ளைட் கிடச்சிருக்காது என்னன்னு தெரியல. தளபதி வரல பட் ரஜினி சார்லேருந்து, கமல் சார்லேருந்து, விஜய் சேதுபதியில நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போய் பார்த்துருக்காங்க. தளபதி ஏன் வரல அப்படின்னு யாருக்குமே ரீசன் தெரியல. பட் கண்டிப்பாக அவர் அடக்கம் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போய் தளபதி கண்டிப்பாக மரியாதைன்றது பண்ணுவார். பிகாஸ் யூனோ தெரி படத்தில் நடிச்சிருக்காரு, நிறைய பேசியிருப்பாங்க, சச் அன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக தளபதி போய் மீட் பண்ணுவார் பாருங்கள். அதுக்கான ஃபோட்டோஸ்லாம் கண்டிப்பாக வெளியே வரும். ஸோ தட்ஸ் எ ஸ்மால் அப்டேட் ரிகார்டிங் மகேந்திரன் சார். அப்டேட்டுன்னு சொல்ல முடியாது, அவரை பற்றி பேசணும்னு தோணுச்சு ஆஸ் எ மீடியா லவர். இனோவேஷன் ப்ளஸ் சேனலில் பேச முடியல, இந்த சேனலில் பேசலாம். ஸோ அதை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க பேச சொல்லி. ஸோ ரெஸ்ட் இன் பீஸ் சார். உங்களோட சோல் பார்த்தீங்கன்னா உங்களோட நினைவுகள் எப்போவுமே தமிழ் சினி இண்டஸ்ட்ரியில் எப்போவுமே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா யாராலையும் அந்த இடத்த பிடிக்க முடியாது. இன்னும் நிறைய விஷயம் சந்திருங்க. நன்றி, வணக்கம்.